என் மனதை கவர்ந்த தலைவர் எம்ஜிஆர். பாகம் 13. ஆணவச் சிரிப்பையும் புன்சிரிப்பையும் பற்றி மக்கள் திலகம் என்ன சொல்கிறார்? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவச் சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டில். நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா? தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ? அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ? நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன். நல்ல நேரம் படத்தில் ஓடி ஓடி உழைக்க சொல்கிறார் மக்கள் திலகம். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். வயத்துக்காக மனுஷன் இங்கே கயத்தில் ஆடுறாம் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறந்தாண்டா சோறு. நான் அன்போடு சொல்கிறத கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு. இந்த அம்மாவை பாரு, ஐயாவை கேளு, ஆளுக்கொன்று கொடுப்பாங்க. சோம்பேறியாக இருந்து விட்டாக்க சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் கிடைக்காது தம்பி. இது அடுத்தவன் சொன்னால் கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தால் இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டால் 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நம்ம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும். நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்தில் நாட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பாடல் மூலம் சொல்வதை பார்ப்போம். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா. நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது? 10 திங்கள் சுமந்தாளே, அவள் பெருமைப்பட வேண்டும். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும்.
மற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். இதய வீணை திரைப்படத்தில் மணமக்களை வாழ்த்தி ஒரு பாடல். மக்கள் திலகத்தின் இந்த பாடலை அடுத்த பாகத்தில் காணலாம்.